ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்துருக்கிறது இலந்த பழம் முறிக்க வந்துருக்குறோம். இலந்த பழம் பொதுவாக உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. அது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இலந்த பழம் புளிக்குது, அது ஒரு அத்தியாவசிய பொருளாக நினைக்காம அவங்க அசால்ட்டாக நினைக்கிறாங்க. ஆனால் இலந்த பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பு, தசை, பல இதுக்கு பார்த்திங்கன்னா இலந்த பழம் ரொம்பவுமே ஒரு நண்பனாக உதவுகிறது. ஸோ நான் அதை தான் இன்றைக்கி பிடிக்க வந்துருக்குறோம். வாங்க பிடிக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம இப்படியே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் ஊரில் ஃபுல்லாக இலந்த பழம் மரமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சில மரம் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஏதோ காட்டுக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. நான் கிடைக்கான்னு நினச்சி வந்தேன், ஏதோ இருக்குது. பெருசாக இலந்த பழம் தசை, எலும்பு, முதுகுக்கு ரொம்ப நல்லது. சுகருக்கு நல்லது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒய்ஃப் சொன்ன மாதிரி சுகருக்கு ரொம்ப நல்லது. சுகருக்கு இந்த டேப்லெட்டே போட்டுக்காம இந்த மாதிரி இலந்த போல் சீசன் டைமில் சாப்பிடும்போது நம்ம சுகரும் நார்மலாகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாத்தா சாப்பிட கொஞ்சம் நம்ம கேப் போட்டு இருக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ரெகுலராகவே இலந்த பழம், நெல்லிக்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுகருக்கு நிறைய வைத்தியம் இருக்குது. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். காய் சாப்பிடு, நல்லா இருக்குதா?